தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 15:19. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. அப்ப நம்ம எப்படி இருக்கக்கூடாது? சோம்பேறிய போல இருக்கக்கூடாது. சோம்பேறி எவ்வாறு முள்வேலிக்கு சமமா இருக்கிறானோ, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம் வாழ்க்கை சிக்கி கொண்ட ஒரு வாழ்க்கையா இருக்கக்கூடாது. வாழ்க்கை ராஜபாதையா இருக்கும். அந்த ராஜபாதையில எந்த ஒரு முள்ளோ எந்த ஒரு அப்டக்கலோ எதுவுமே இருக்காது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சோம்பேறியா இல்லாமல் நீதிமானா இருங்கள். முள்வேலியில உங்களுடைய வாழ்க்கை சிக்கி கொண்டு இருப்பதை விட ராஜபாதையா இருப்பது தேவனுக்கு மேன்மையா இருக்கிறது. அவ்வாறாக உங்களுடைய வாழ்க்கையை இனி முட்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையால் முள்வேலிக்கு சமமாய் தேவன் மாற்றாமல் ராஜபாதையாய் மாற்றி உங்கள் யாவரையும் ராஜாவாக ராஜாத்தியாக வைத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.